Hi friends and cuties, இன்னைக்கு வீடியோல கார்ட்போர்ட் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி கார்ட்போர்ட் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நான் சமமா ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஒயிட் ஷீட்ல ஹார்ட் வந்து நான் டிரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு கார்ட்போர்ட்ல டிரா பண்ணி ரெண்டு கார்ட்போர்டையுமே இதே மாதிரி ஹார்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியா கிஃப்ட் வந்து மேக் பண்ண போறோம். நிஜமாவே இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஹார்ட்டை மட்டும் எடுத்துட்டு நான் வந்துட்டு லைன் ட்ரா பண்ணுறேன்ல, அதே மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு 3 லைன் வந்து ட்ரா பண்ணணும். அது ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே இது வந்துட்டு 2 ஹார்ட்டுக்குமே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். எதுக்கு கட் பண்ணுறோம் அப்படின்றது லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணதை ஹார்ட் ஷேப்புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெண்டு கார்ட்போர்டாக இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒன்றா வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கார்ட்போர்டையும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது எதுக்கு ரெண்டாக ஒட்டுறோம் அப்படின்னா திக்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக. இப்போ இது எல்லாமே நான் வந்து ஒட்டிட்டேன். ஹார்ட் ஷேப்லேயும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கார்ட்போர்டை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க லைன் ஷேப்பில். இப்போ நான் வந்துட்டு கம் நிறைய அப்ளை பண்ணி ஹார்ட் ஷேப்லேயே வச்சுட்டு பின்னாடி பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஹார்ட் ஷேப் வந்துட்டு நம்ம கரெக்டாக வரும். உங்கள்கிட்ட வந்துட்டு பட்டர் ஷீட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே கூட ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு ரெட் கலர் அப்புறம் வந்துட்டு பிங்க்கு அப்புறம் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ண போவேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிங்க் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம எதுக்கு அந்த ஒயிட் கலர் ஒட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக. கீழே ஒயிட் கலர் தான் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அப்படியே விடலை, ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி லவ் அப்படின்ட்டு கார்ட்போர்ட்லேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு சைட்லலாம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கே அப்படின்றதுக்காக மார்க்கரால் குட்டி குட்டி ஹார்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் இன்னும் எம்டியாக இருக்கே அப்படின்றதுக்காக நான் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி எம்டியாக இருக்கேன்றதுக்காக ஃபில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கிட்டு 3 இங்கிட்டு 2 ஃப்ளவர் வந்து ஒட்டியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே வந்துட்டு எம்டியாக விட்டால் கூட அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து ஹேங்கர் வேணும்ல, அதுக்காக நான் வந்துட்டு ப்ளூ கலர் ரிப்பன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஹார்ட்டுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிப்பன்னால் வந்துட்டு டேரெக்டாக ஒட்டினோன்னா கொஞ்சம் நழுவிட்டு வந்துடும், அதுக்காக நான் டேப்பில் ஒட்டி அப்படியே வந்துட்டு டேரெக்டாக ஒட்டிக்க போகிறேன். டேப்பில் ஒட்டினோன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறாது. இந்த மாதிரி டேப்பில் ஒட்டிட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு டேப் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வேஸ்ட் கார்ட்போர்டு வச்சு ஃப்ரேம் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம வந்து அழகான ஒரு ஃப்ரேம் வந்து மேக் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.